வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே முகம்லாம் வாடி போய் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. சேப்பாக்கம் தொகுதியில் மொத்தம் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதி. 16 தொகுதியிலையுமே 14 தொகுதி தாவேகா தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 தொகுதி, ஒன்று வந்து சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று வந்து நேருன்னு நினைக்கிறேன், துறைமுக தொகுதியில் 2 பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே கோட்டைன்னு சொல்லிட்டு சென்னையை சொல்லுவாங்க. அந்த கோட்டையை சுக்குநூறாக உடைச்சி வெளியே எடுத்திருக்காங்க மக்கள் இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலை. எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க? எப்போவுமே வந்துட்டு இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ ஒரு சீட்டெல்லாம் வந்து இல்லாமல் போகும், மக்கள் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு திமுக எதிர்பார்க்காது. மொத்த 240 தொகுதியுமே நாங்கள் ஜெயிப்போம் அப்படி சொல்லிட்டு மாறு தட்டிகிட்டு இருந்தாங்க திமுக. மக்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு நீங்கள் ஆட்சி நடத்திருக்கீங்க. கோபம்லாம் அடையக்கூடாது. புதுசாக வந்தவன் இப்படி வந்துட்டானே அப்படின்னு யோசிக்கணும். ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல தவறை விட்டுருக்கோம், எங்கே தவறு பண்ணியிருக்கோங்கிறத யோசிக்கணும் கண்டிப்பாக. அந்த இடத்துல வந்து ஏன்னா கரெக்டான உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு இருந்தது? போதை பழக்க வழக்கங்கள் அதிகம். சின்ன பச்சை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகிட்டெல்லாம் எப்படிங்க போதைப் பொருள் வருது? எங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தது? எங்கேருந்து வருது? சென்னையே இன்றைக்கி டோட்டலாக திமுக கோட்டையே கிடையாதுன்னு சுக்குநூறாக காலி பண்ணி விட்டுருக்காங்க. காரணம் என்ன? அதை விட பெரிய ஒரு கேவலமான விஷயம் கூட எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக அவமானமாக கூட இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கே தோற்ற சரித்திரமே இல்லாத ஒரு கொளத்தூர் தொகுதியில் தாவேகா இன்னைக்கு வின்னிங், 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வின்னிங். அங்கே நின்ற ஆப்போசிட் வின்னிங். எப்படி இதை விட ஒரு கேவலமான விஷயம் வேறு எதுக்குமே கிடையாது. அப்போ நீங்கள் உங்களுடைய தொகுதியில் நீங்கள் சரியாக அந்த தொகுதிக்கு வழி நடத்தலை. அதனால உங்களுடைய தொகுதியிலேயே மக்கள் மூக்கத்தி கொடுத்தீங்க, 4,000 ரூபா காசு கொடுத்தீங்க, கொலுசு கொடுத்தீங்க, செருப்பு கொடுத்தீங்க, விளக்கமாறு கொடுத்தீங்க, என்னென்னமோ கொடுத்துருக்கீங்க. உங்கள் தொகுதியிலே உங்களை மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தமிழ்நாட்டை வழிநடத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. இனிமேல் இந்த திமுக தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. எப்படி மக்கள் வந்து முடிவெடுத்ததுனால தான் இந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையே தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கு. ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக மாற்றம் வேணும்னு சொன்னால் மாற்றத்தை உருவாக்கி கொடுத்து அந்த மக்களாகிய நாங்கள்லாம் காசுக்கு விலையே போக மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் காசு கொடு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடு, நாங்கள் வாங்கிட்டு ஓட்டு தாவேகாவுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொன்னது மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் காமெடியாக அது வீடியோ போட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து அது உண்மைன்னு மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. நீ எவ்வளோ வேணாலும் கொடு, நாங்கள் வாங்கிட்டு தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு வந்து மாற்றம் தேவை, எங்களுக்கு பாதுகாப்பு, பெண்களாகிய எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், கண்டிப்பாக எங்களுக்கு புது முதலமைச்சர் வேணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஓட்டை போட்டிருக்காங்க. இதில் இருந்தே நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ கேவலம். கொளத்தூர் தொகுதிக்கெலாம் விஜய் போகக்கூடாதுன்னு அவ்வளோ பண்ணாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க எம்எல்ஏக்களை தங்க வைக்க ஹோட்டல்ஸ், அந்த ஹோட்டல் கொடுக்கவே கூடாதுன்னு அவ்வளோ டார்ச்சர். இந்த போலின்னு ஒன்று கூவிக்கிட்டு தெரிஞ்சு நாங்கள் பெரம்பூர் தொகுதியில் வந்துட்டு உனக்காக ஓட்டு கேட்போம். எங்கடி பெரம்பூர் தொகுதியில் ஓட்டு கேட்கனா? விஜய் தான் இங்கே ஜெயிச்சிருக்காரு. இதை விடவா உங்களுக்குலாம் கேவலம் வேணும்? மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.